முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். முழு உண்மையை நோக்கி அவர் நம்மை வழிநடத்துவார். உண்மை இருக்குது. அது என்ன? நிறை உண்மை, முழு உண்மை. முழு உண்மை என்பது, நிறை உண்மை என்பது இயேசுவை குறிக்கிறது. இயேசு சுவாமி ஜபிக்கின்ற பொழுது யோவான் நட்சத்திர 17:17 சொல்லுகிறார், தந்தையே உடைய வார்த்தையே உண்மை, உடைய வார்த்தையே உண்மை, அந்த உண்மையினால் என்னை அர்ச்சித்தள்ளும், அல்லது அந்த உண்மைக்கு என்னை அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப வார்த்தை தான் உண்மை. இப்ப வார்த்தையை யாருன்னு பார்க்கிறோம்? யோவான் நட்சத்திர 1:14 வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே கூட கொண்டார். அப்ப வார்த்தை என்றால் கிறிஸ்து தான் வார்த்தை. இதைத்தான் யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே கடவுள் இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவர் கடவுள், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்து கடவுளுமாய் இருந்தது. ஆக முழு உண்மை என்பது வேறு யாரும் இல்லை. முழு உண்மை என்பது, நிறை உண்மை என்பது இயேசுவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அவரை நோக்கி தான் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவார். இயேசுவை மகிமைப்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியுடைய பணி. ஆக இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்குள் திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரையும் அவரை நோக்கியே, உண்மையாகிய முழு உண்மையாகிய இயேசுவை நோக்கியே வழிநடத்துவார். நாமும் அவரை பின்பற்றி தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.